இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு. அதனால் வேலையெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். நீ மட்டும் தூங்குவியான்னு சொல்லி என் வீட்டுக்காரரை எழுப்பி விட்டுட்டேன். எழுப்பி விட்டு அவர் கையில் வெங்காயத்தை கொடுத்துட்டேன் நறுக்கி தாங்கன்னு சொல்லிட்டு. அவரும் வழி இல்லாமல் உட்காந்து நறுக்கிட்டு இருந்தார். பாப்பாவுக்கு 7:40க்குலாம் ஸ்கூலுக்கு போகணும். அதனால் ரொம்ப ஸ்பீடாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அவசரத்தில் அண்டாக்குள்ளே கை விட்டாலே போகாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் என்னோட நிலமையும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் தம்பி படிக்கணும்னு சொல்லியிருந்தான். அதனால் அவனை எழுப்பி உட்கார வச்சுருந்தேன். அவனை படிக்க சொன்னால் உட்காந்துருந்து புக்கை ஒன்றா திருப்பிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு இட்லி ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவளுக்கு லேட் ஆயிடுச்சு. அவள் ஊட்டிக்க மாட்டா. நம்ம ஊட்டி விட்டா தான் சாப்பிட்டு போவாள். இல்லாட்டி சாப்பிடாமலே போயிடுவா அவள். அதனால் வேலையோட வேலையாக 4 வாய் ஊட்டியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கு தலை வாரி விடணும். அவங்களுக்கு தலை வார தெரியாது. நம்ம தான் வாரி விடணும். அதனால் தலை வாரி விட்டுருவேன் நானே. அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்பா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுப்பா. நான் இன்னைக்கு ஸ்கூலில் போய் அடி தான் வாங்க போகிறேன். எல்லாம் அம்மாவால் தான். அம்மா தான் இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிச்சின்னு சொல்லி பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் டைமிங்க்கு உன்னை கொண்டு விட்டுறேம்மா, நீ கவலைப்படாதன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார். காலையிலே பாப்பாவும் தம்பியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றது பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும் எனக்கு. காலையிலே குடுகுடுன்னு ஓடிட்டே தான் அலையுவேன். அந்த டைமில் தான் உட்காந்துருந்து டைரியில் கையெழுத்து போடுங்கம்மான்னு சொல்லி கேட்பாங்க. நேற்று நைட்டே வாங்கி வைக்க வேண்டியதானே சொல்லி திட்டிக்கிட்டே கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறமா நோட்டு புக்கு எல்லாமே பேக்கில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க சாமின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே படிக்கிறேன்ற பேரில் முக்குக்கு ஒரு நோட்டு உட்காந்துருக்கும். அதனால் காலையில் நம்ம தான் எல்லாமே எடுத்து வை சாமின்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக எடுத்து வச்சுக்குவா. இல்லாட்டி மறந்து வச்சுட்டு போயிடுவா. இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து வந்து என்கிட்ட சண்டை கட்டுவா, நோட்டு நீ எடுத்து வைக்கலன்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கு தலை வாரி விட்டோன்னா போதும், அவங்களே பவுட்ரு அடித்து பொட்டெல்லாம் அவங்களே வச்சுக்குவாங்க. தலை மட்டும் நம்ம வாரி விடணும். அதுக்கப்புறம் அவளாவே ரெடி ஆகிக்குவா. அதுக்கப்புறமா பவுட்ரெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்கூலுக்கே கிளம்பும். அதுக்கப்புறமா அவங்க அப்பா பைக் எடுத்து வச்சு உட்காந்துருந்துக்கிட்டு, வா பாப்பா, அப்பா டைமிங் கொண்டு உன்னை கொண்டு விட்டுறேன் வா சாமின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பார். அதுக்கப்புறமா தான் அவள் வண்டியிலே ஏறி உட்காந்து ஸ்கூலுக்கே கிளம்புவா. இப்படி தான் காலையில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஆனால் ஜாலியாக தான் இருக்கும். பாப்பாவும் தம்பியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலையாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் பாப்பாவை அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா கலெக்டர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இட்லி. என் பையன் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனை ரெடி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவனை கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரெடி பண்ணுறது. தலைவரை தூக்கிட்டு போய் காலையிலேயே குளிப்பாட்டி பெட்டில் கொண்டு உட்கார வச்சுருவேன். உட்கார வச்சு ட்ரெஸ்லாம் போட்டு விட்ருவேன். தலைவர் உட்காந்து பவுடர்லாம் அடிச்சுட்டு இருக்காரு. தம்பிக்கு இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்ம் தரல. அதனால் அவன் கலர் ட்ரெஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கான். தம்பி ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப சேட்டை பண்ணுவான் அவன். அவனை குளிக்கிறதுக்கு நம்ம கூப்பிட்டு போனால் அவன் நம்மளையும் சேர்த்தே குளிச்சு விட்ருவான். அந்தளவுக்கு சேட்டை பண்ணுவான். உங்கள் வீட்டு பாப்பா தம்பி எந்தளவுக்கு சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தலைவர் பேக்கில் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்காரு எல்லாமே இருக்குதான்னு சொல்லி. இப்படி தான் காலையில் இருக்கும். தம்பியுமே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.